இது பழனிமலை பக்கத்தில் உள்ள இடும்பன் கோயில். இந்த இடும்பன் கோயில் வந்து பார்க்கல ரொம்ப ஒரு அந்த சாமியை சுற்றி பார்க்கையில் அங்கங்கே பார்த்தா அந்த சீமக்கருவேலை மரங்கள், அந்த கற்றாழைகள் புதறு மண்டி போன மாதிரி. அந்த இடுமன் கோயிலில் ஒவ்வொன்றும் உள்ளே போய் பார்க்கையில் அந்த சுவாமியுடைய சுவர்கள்லாம் அதை என்ன இந்த கருப்பு எழுத்தில் எழுதின மாதிரி. அந்த கோயிலில் பெயிண்டிங் கூட இது வரைக்கும் இன்னும் அடிக்காமல் வச்சுருக்காங்க. பட்டு ரீசெண்டாக தான் ஒரு 6-8 மாதத்துக்குள்ளே தான் 6 மாதத்துக்குள்ளே தான் இந்த முருகன் கோயிலே கும்பாபிஷேகம் வச்சுருப்பாங்க. பட் இந்த கும்பாபிஷேகம் வச்சும் கூட இந்த இடும்பனை வந்து மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த இடும்பன் சுவாமிக்கு கூட ஒரு பெயிண்ட் அடித்து அந்த கோயிலை பராமரித்து மாதிரி ஒரு நீட்டால். ஆனால் அங்கே பூஜைகள் வந்து நடத்துறது அந்த ஐயர் அங்கே பார்த்துக்கிறாங்க எப்பவும் போல். பட் அந்த கோயிலுடைய பெயிண்டிங் எந்த ஒரு வேலையும் செய்யாமலும் ஏதோ ஒரு பாலடைஞ்ச கோயில் மாதிரியே இந்த ஏரியாவை பார்க்கையில் ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த பழனியில் வந்து இடும்பனை வந்து தனியாக பிரித்து பார்க்கணும்னு முருகன் எதுவும் நினைக்கல. நாம் மனிதர்களாக இருந்து நாம் தான் அதை பிரித்து பார்க்குற மாதிரி தெரியுது. இப்போ முருகன் வந்து இருந்து இவர் வந்து இடும்பனை நான் தனியாக பார்த்துக்கங்க, இல்லை என்னை மட்டும்தான் கும்பாபிஷேகம் பண்ணணும், எனக்கு மட்டும்தான் பெயிண்ட் அடிக்கணும், எனக்கு மட்டும்தான் நீங்கள் தொண்டு செய்யணும், பணி செய்யணும் அப்படின்னு முருகன் சொன்னாரா என்னன்னு தெரில. நேரில் அப்படி எதுவும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. பக்கத்தில் இடும்பன் மலையும் இந்த பழனி மலை, முருகன் மலை, இந்த 2 மலைகள் இருப்பது நம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, உலகத்திலே ஒரு புகழ் பெற்றதாகத்தான் இது கருதப்படுகிறது. 6 படை வீடுகளில் ஒரு படை வீடு என்று சொன்னால் அந்த பழனி மலை முருகன் தான். அந்த சிவன் பார்வதி கிட்ட தனக்கு அந்த மாங்கனியை பெற முடியவில்லை என்று இந்த உலகத்தை சுற்றி வந்து நான் அந்த கனியை பெற முடியவில்லை, எனது அண்ணன் விநாயகர் அவர் தன் தாயை, தந்தையின் தாயை சுற்றி வந்து அந்த கனியை பெற்று விட்டார் என்று சொல்வது போல. அப்பொழுது இந்த முருகன் கோபித்து கொண்டு பழனிக்கு சென்று வந்துடுவார். இவர் ஆண்டி வேடத்தில் வந்து எனது உலகம் எனது நாடு என்று சொல்லி இந்த மலையில வந்து இவர் இருந்துருவாராம். அப்போ போகர் சாமி அப்படிங்கிறவங்க, அந்த போகர் சாமி சித்தர் போகசாமி அப்படிங்கிறவங்க இந்த சிலையை வந்து வடிவமைக்கப்பட்டது. அந்த சிலை முருகனுடைய சிலையை அவர் தான் ஆரம்ப காலத்தில் இவர் தான் வந்து பார்த்து பராமரித்த அந்த சித்தர் தான் காத்தருள் புரிந்தவர். பக்கத்தில் இந்த இடும்பன் மலையும் இதில் இணைப்பாகத்தான் காலங்காலமாக இருந்தது. இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த இடும்பனை வந்து தனியாக பிரித்து பார்ப்பது இது மனித தன்னை பிரித்து பார்க்கக்கூடிய நிலைமை, இறைவனை கூட பிரித்து பார்க்கிறார்களே ஏன் அப்படின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது. ரீசண்டாக தான் முருகனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அதை புதுப்பிச்சு இதெல்லாம் நடந்த ஒரு காட்சி இந்த ஆண்டு நடந்தது. அப்பொழுது இந்த இடும்பன் கோயிலில் கூட ஒரு கலரிங், ஒரு பெயிண்டிங், ஒரு சுண்ணாம்பு கூட அடிக்கலை. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னா, அந்த இடும்பன் கோயிலுடைய காட்சியை பார்த்தா எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சிறப்பான கோயில். இந்த பழனி மலைக்கு ஆப்போசிட்டு, இந்த பழனி மலைக்கு ஆப்போசிட் எதிரில் உள்ள இந்த இடும்பன் மலை சாமியை பார்க்கும்போது இந்த பாலடைஞ்சு போன இந்த கோயிலை ஆக்குற மாதிரி நிலைமை இருக்கு. ஆனால் ஐயர் வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த கோயிலுடைய பராமரிப்பில் வந்து பெயிண்ட் அடித்து ஒரு சுத்தமாக வைத்துக்கொள்ள ஒரு ஏற்பாடு அதுவும் செய்யாததால் இது மனவேதனை அளிக்கிறது. உடனடியாக இந்த தமிழக அரசு உடனடியாக இது சரி செய்து இந்த கோயிலை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய திண்டுக்கல் மாவட்டம் சார்பாக விவசாயம் காப்பும் பசுமை புரட்சி AM சன்ஸ்டார் முருகேசன், விவசாயம் காப்போம் பசுமை புரட்சி சமூக சேவை பணி தமிழ்நாடு தலைவருமான முருகேசன் அவர்கள், ஆன்மீக பணியில் நான் ஒரு சிவனடியார், திண்டுக்கல் மாவட்டம், எனது குருநாதர் ஆதீன சுவாமியின் சார்பாக இக்கோயிலை பராமரித்து இக்கோயிலை புதுப்பிக்க வேண்டும். இக்கோவிலுள்ளே நடைமுறைகள் முருகனின்
இடும்பனும் சுவாமியும் இருவருக்கும் வழிபாடுகள் சிறப்பாக எப்பொழுது நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். இடும்பனை தனியாக பிரித்து பார்க்கப்படக்கூடாது. இடும்பன் கோயிலை இந்த அளவுக்கு ஒரு சீற்றத்துடன் நான் பார்க்க வேண்டும், சங்கடமாக இருக்குது. இதை சரி செய்து கொடுக்க வேண்டும் உடனடியாக தமிழக அரசை நான் வேண்டுகோள் விடுத்தேன். நன்றி, வணக்கம்.